ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி வினு. இது வினுஸ் தமிழ் ஆடியோ நாவல் சேனல். என்னோட கதைகளை என்னோட குரலில் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் பொண்ணான கருத்துக்களை கமெண்ட்டாகவும் பதிவு பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். பிழையும் சரியில் முடியுதே. பிழை 28. அறையில் நெடுநேரம் புரண்டு புரண்டு படுத்திருந்த பிரணதிக்கு உறக்கம் வரவில்லை. கையை பிசைந்தவாறு படுத்திருந்தவள், ஏதாவது சாப்பிட்டாதான் தூக்கம் வரும், வேறு வழி இல்லை, போய் ஃப்ரிட்ஜில் ஏதாவது இருக்கான்னு பார்க்க வேண்டியதுதான் என்று விட்டு மெதுவாக கீழே வந்தவளுக்கு எதிரில் யாரோ வாயில் கதவை திறந்து வெளியில் செல்ல சுற்றும் முற்றும் பார்த்தாள். எந்த ரூம்லேயும் லைட் எரியலையே, யாரா இருக்கும் என்றவாறு பின்னாடியே சென்றாள். பதுங்கி பதுங்கி சென்ற நபரோ வீட்டின் தோட்டத்து பக்கம் செல்ல அங்கு வேறு யாரோ ஒருவர் காத்திருப்பது தெரிந்தது. ஓடி சென்று அணைத்து கொள்ள சற்றே வெளிச்சம் இருந்ததால் அறிந்து கொண்டாள் பிரணதி அது மீரா என்று. அவள் அணைத்தது ஒரு ஆடவனை. அவன் உடல் தோற்றம் சந்தேகமே இல்லாமல் அது ராம் என்று ஊர்ஜிதமாக நாகரிகம் கருதி சற்று தொலைவிலிருந்து பார்த்த பிரணதி சிறிது நேரம் கையை பற்றி கொண்டு பேசியவர்கள் அருகிலிருந்த இருக்கையில் மீரா அமர அவள் மடியில் தலை வைத்து படுத்து கொண்டான் அவன். இதற்கு மேல் இங்கு இருப்பது நல்லதல்ல என்று விட்டு மாடிக்கு ஏற அப்பொழுதுதான் குழந்தை பிரீத்தியின் ஞாபகம் வந்தது. அச்சுச்சோ, அந்த பாப்பு தனியா இருப்பாங்களே என்று எண்ணியவள் அறைக்கு அருகில் சென்று மெதுவாக கதவை திறந்தாள். துளியும் வெளிச்சம் இல்லாமல் இருக்க தட்டு தடுமாறி படுக்கைக்கு அருகில் சென்றவள் மெதுவாக போர்வையை விளக்க அது மட்டும்தான் ஞாபகம் இருந்தது. அடுத்த 10வது நிமிடம் முகம் முழுவதும் தண்ணீர் தெளிக்கப்பட்ட கோலத்தில் தரையிலிருந்து எழுந்து அமர்ந்தாள் பிரணதி. எதிரே கையில் தண்ணீர் கோப்பையுடன் ராம் உரைக்க, என்ன நடந்திருக்கும் என்று அவள் எண்ண துவங்கினாள். அவள் போர்வையை விளக்கியதும் இருளில் தன்னை யாரோ தாக்க வருவது போல் உணர்ந்தவன் பிரணதியின் கையை பற்றி தூக்கி அறையின் மூலையில் எறிந்திருந்தான். பின் அறை விளக்கை உயிர்ப்பிக்க, இவளா? இவ இந்த நேரத்துல, அதுவும் என்னோட அறையில? புல்ஷிட் என்றவன் மயங்கியவள் மீது தண்ணீரை தெளிக்க கண் திறந்தாள் பிரணதி. அவளோ, இவர் எங்க இருக்காரா, அப்புறம் தோட்டத்தில் இருந்தது என்று மருண்டவாறு விழிக்க, உனக்கு ஆண்டவன் அறிவு ஏதாவது வைக்க மறந்துட்டாரா என்ன? ஒரு பொண்ணை என்னெல்லாம் சொல்லி திட்டக்கூடாதோ எல்லாம் திட்டுட்டேன். அப்படியும் திருந்தலனா என்ன பொண்ணு நீ? சொல்லு, இந்த நேரத்தில் என் ரூம்ல என்ன பண்ற என்றான். சார், சும்மா சும்மா வாய்க்கு வந்து இப்படிலாம் பேசாதீங்க சார். நீங்க மீரக்கா கூட தோட்டத்தில் இருந்தீங்களே, ரூம்ல பாப்பு தனியா இருப்பாங்களேன்னு நினைச்சு வந்தேன் என்றதும், வாட்? நான் மீரா கூட தோட்டத்தில் இருந்தேனா என்று புருவம் சுருக்கி கேட்க, போனோமா வேலையை பார்த்தோமான்னு இருடி, பெரிய எடுத்த விவகாரத்துல மூக்க நுழைக்காத என்று தோழி காயத்ரி சொன்னது நினைவுக்கு வர திருதிருவன விழித்தவள், அதானே, என்ன தோட்டம் என்றவாறு எழுந்தவள் முடிந்தால் தானே பொத்தென்று கீழே விழ நிமிர்ந்து ராமை நோக்கியவள், சார், அப்படியே கைத்தாங்களா எழுப்பி என்னை ரூம் வாசல்ல விட்டுறீங்களா என்க ராம் முறைத்தானே தவிர அவனிடம் எந்த அசைவும் இல்லை. மீண்டும் அவளாக முயற்சிக்க அதுவும் தோல்வியை தழுவியது. பொறுமை இழந்தவன் அவள் கையை பற்றி தரதரவென இழுத்து சென்று அவள் அறையின் முன் தள்ளிவிட்டவன் முறைத்தவரை சென்றான். அறைக்கு வந்து படுத்திருந்த ராமுக்கு ஏனோ மனம் கேட்கவில்லை என்று சலித்தவாறு சில மருந்து மற்றும் மாத்திரை எடுத்துக்கொண்டு பிரணதி அறைக்கு விரைந்தவன் கதவை தட்ட பதிலில்லை. ஏய் பிரணதி, ஓப்பன் த டோர் என்ற அவன் குரலுக்கு எந்த எதிர்வினையும் இல்லை. கோவத்தில் கதவை உதைக்க சென்றவன் அப்பொழுதுதான் கவனித்தான் கதவு தாளிடப்படவில்லை. திறக்க பிரணதி அங்கே இல்லை. ராம் பிடித்த கை வழி எடுக்க அதை தேய்த்தவாறே, அரக்கன், அவன் பிடிச்சது என்னவோ கரும்பு மிஷின்குள்ள கை விட்டது போல வலிக்கு என்று முணங்கியவாறே தோட்டத்துக்குள் மெல்ல எட்டி பார்த்தாள். அங்கு மீரா மட்டும் அமர்ந்திருக்க வேறு யாரும் இல்லை. என்ன, யாரும் இல்ல என்றவாறு அவள் அருகில் சென்றவள், ஹாய்க்கா, இந்த நேரத்தில் இங்க தனியா என்ன செய்றீங்க என்க திரும்பி அவளை முறைத்த மீராவோ, திஸ் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் என்று கூறி முன்னே நடக்க அவர்களுக்கு முன் ராம் வந்து நின்றான். இங்க என்ன செய்ற மீரா என்றதும், தூக்கம் வரல ராம், அதான் ஒரு வாக் போகலான்னு வந்தேன், சாரி, குட் நைட் என்று விட்டு அவள் செல்ல
ராமை பார்த்து திருதிருவென வெடித்து நின்றாள் பிரணதி. ஐயோ முறைக்கிறானே என்று எண்ணி இருக்க, இதுதான் லாஸ்ட் வார்னிங். இனி ஒரு முறை என் ஃபேமிலி விஷயத்துல தலையிட்ட அடுத்த வாரமே உன்னை உன் ஊருக்கு பார்சல் பண்ணிடுவேன். மைண்ட் இட் என்றவாறு அவன் நடக்க, ஊருக்கா என்னை விழிகளை விரித்தவள். நிஜமாவா சார்? உங்க குடும்ப விஷயத்துல தலையிட்ட என்னை ஊருக்கு அனுப்பிடுவீங்களா என்றாள். எக்ஸ்கியூஸ் மீ, ஊருக்கு அனுப்புவேன்னு சொல்லல, பார்சல் பண்ணிடுவேன்னு சொன்னேன். மார்க் மை வேர்ட் என்றான். எனக்கு புரியல சார், கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன் என்று அவள் வேகத்துக்கு கடினப்பட்டு அவள் நடக்க, இங்க வர்றவங்க வேலை சரியில்லைன்னா அவங்க ஒரு கிட்னியை உருவிட்டு ஊருக்கு பார்சல் பண்ணிடுவேன். என்க கிட்னியா என்று அவள் அதிர, எஸ் கிட்னியை தான். பின்ன உங்களுக்கு செலவு பண்ண 3 லட்சத்தையும் ஃபைன் $3000 எப்படி வசூல் பண்றது? இப்படிதான். அதுவும் உன்னோட வீட்டுக்கும் 2 கிட்னி உருவுனாதான் சரியா வரும். பட் மர்டர் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் என்றான். 2 கிட்னியா என்று உடன் நடந்தவள் நின்று விட்டாள். திரும்பிய அவன், வாட் என்க, சார் நான் சின்ன பொண்ணு, இப்படி கிட்னி எடுத்துட்டா என் எதிர்காலம் என்ன ஆகுறது? அதுவும் என்னை பார்த்தா உங்களுக்கு பாவமா தெரியலையா என்றாள். வை ஷுட் ஐ? வர்றவங்க போறவங்க மேலையெல்லாம் பாவம் பார்க்கறதுக்கு நான் என்ன அன்னச்சித்திரமா வச்சு நடத்துறேன்? உனக்கு பொறுமையா சொல்லியாச்சு, வார்ன் பண்ணியாச்சு, பனிஷ் பண்ணியாச்சு. நீ திருந்துற மாதிரி தெரியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் பேச போறதில்ல, ஸ்ட்ரெயிட்டா கிட்னியை உருவிட வேண்டியதான் என்று விட்டு அவன் அறைக்குள் சென்று விட, அவன் கூற்றை கேட்டவள் இதழ்களை பிதுக்கியவாறு அப்படியே நின்று விட்டாள். அந்த இரவில் மீரா மொபைல் ஒலிக்க எடுத்தவள், ராம் என்க. பிரணதி ஏதோ ஸ்மெல் பண்ணிட்டா. விஷயம் என் அம்மா அப்பா தம்பிங்களுக்கு தெரிய வந்தது. நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. யூ காட் இட் வாட் ஐ மீனிங் என்றான். சாரி ராம், இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கேன் என்றாள் மீரா. மறுநாள் காலையில் சாப்பாடு மேஜையில் அனைவரும் கூடியிருக்க, அநேகமா அம்மா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நான் மால்தீவ்ஸில் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன் என்றதும், வாவ் சூப்பர் அண்ணா என்றான் லக்ஸ். இங்க நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்னு செலக்டட் பீப்புளை மட்டும் கூட்டிட்டு போறோம். முதல் நாள் ஷிப்ல ரிசப்ஷன், மறுநாள் கெஸ்ட் ஹவுஸ்ல கல்யாணம். ஓகேவா எல்லாருக்கும் என்றான். ஓகே இல்லைன்னு சொன்னா மட்டும் என்ன மாத்தவா போறான் என்ற தவசிலன் அருகில் இருந்த சுமித்ராவிடம். அப்போ இங்க இருக்கிற மற்ற கெஸ்ட்டுக்கு என்றார் சுமித்ரா. அதுக்கு நெக்ஸ்ட் வீக் ஒரு சின்ன பார்ட்டி போல வைக்க போறேன். அப்பா, லக்ஸ், கெஸ்ட் லிஸ்ட், ஃபுட், டெக்கோர் எல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. மீரா, அம்மா உங்களுக்கு டிசைனர்ஸ் வர சொல்றேன், பிடிச்ச அவுட்ஃபிட் எடுத்துக்கோங்க. மீன் டைம் பாப்பு மேல கவனம் வச்சுக்கோங்க என்றான். சரி ராம், நான் பாத்துக்கிறேன்ப்பா என்றார் சுமித்ரா. அவர்களிடம் விடைபெற்ற ராம் சற்று தொலைவில் உணவுக்காக அமர்ந்திருந்த பிரணதியிடம் வந்தவன், அப்புறம் உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்க, சொல்லுங்க சார் என்றால் ஆர்வமாக. என் கல்யாணம் முடிகிற வரைக்கும் உன்னோட கண்ணு காது வாயை க்ளோஸ்டா வச்சிரு, அது போதும் என்று விட்டு அவன் செல்ல, ஐயோ டேய் தடிமாடு, நான் சும்மா விட்டாலே பேசாம இருப்பேன்டா, இப்படி சொன்னாதான் என் ஐம்புலன்களும் ஆக்டிவ் ஆயிரும் என்று எண்ணினாள். மருத்துவமனையில் தேநீர் இடைவெளி விட்ட சமயத்தில் லக்ஸை தேடி அவன் அறைக்கு போனாள் பிரணதி. ஆனால் அவன் அங்கு இல்லை. எங்கு போயிருப்பார் இந்த மச்சி என்று யோசித்தவள், தெரிஞ்சிருச்சு என்று ரிசப்ஷன் கவுண்டரை நோக்கி ஓட, அவள் எண்ணத்தை பொய்க்காமல் ஸ்டெஃபியின் கையை பற்றியவாறு நின்றிருந்தான் லக்ஸ். ஸ்டெஃபி டார்லிங், உன் விரல்ல போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த நெயில் பாலிஷுக்கே அழுகு வந்திருக்கு தெரியுமா என்று கூறும்போதே, குட் மார்னிங் ராம் சார் என்று சத்தம் வர வெடுக்கன அவள் கையை விட்டவன், நேற்று டிஸ்சார்ஜ் ஆன பேஷண்ட் லிஸ்ட் இதானே என்றான். ஹஹாவென சிரித்து கொண்டே அவன் அருகில் வந்து நின்றாள் பிரணதி. லக்ஸ் திரும்ப ராம் அங்கு இல்லை. புரிந்தது அவனுக்கு. எதுக்கு இந்த கொலவெறி மச்சி என்க. சும்மா பிராங்க் மச்சி என்றாள். இனி இந்த கேவலமான பிராங்க் வேண்டாம், தூரம் வந்து கூப்பிடு போதும், ஓகேவா? அப்புறம் நான் ஸ்டெஃபி கிட்ட பேசினதை கேட்டியா என்க. இல்லையே, ஆனா டோன்ட் வரி மச்சி, நான் கூட தெரியாத மாதிரி சைட் அடிப்பேன் என்றால் அந்த வழியாக சென்ற மருத்துவனை அவன் முன்னால் வந்ததிலிருந்து பின்னால் போகும் வரை பார்த்தவாறு என்று செருமிய லக்ஸோ, இதுதான் அந்த தெரியாம அடிக்கிற சைட்டா மச்சி என்றான் பற்களை கடித்தவாறு. கோவிச்சுக்காத மச்சி, பல நாள் உங்க வீட்டுக்குள்ள சிறைப்பட்டிருந்ததோட வெளிப்பாடு, வேற ஒன்றும் இல்லை என்றாள்.
அம்மா அதென்ன, எதிரையே ரொம்ப அழகான பையன் இருந்தாலும் பொண்ணுங்களுக்கு கொரியன் பசங்களையும் டர்க்கி பசங்களையும் தான் ரொம்ப பிடிக்குது என்றான். ஐயோடா, பசங்க மட்டும் என்ன யோகியம்மா, கருப்பா இருந்தாலும் கண்ணுக்கு லட்சணமா கலையா இருக்கிற தமிழ் பொண்ணுங்க நாங்க இருக்கும்போது கேரளா மல்லு பொண்ணு, ஆந்திரா ஆவக்கா பொண்ணு, கர்நாடகா கட்டளகி பொண்ணுன்னு போகல. இதாவது ஒரு விதத்துல ஏத்துக்குவேன் மச்சி. பல்லு தேய்க்கிறாங்களோ இல்லையோ, உதட்டுற லிப்ஸ்டிக்கை வச்சா பாதி காலியாகிற அளவுக்கு தேய்ன்னு தேய்ப்பாங்களே நார்த் இந்தியன் பொண்ணுங்க, அவங்கள தானே உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. நீங்க எல்லாம் ஸ்டேட்டு விட்டு தான் ஸ்டேட்டு தாண்டுவீங்க, நாங்கெல்லாம் கண்ட விட்டு கண்ட தாண்டுவோம், பாத்துக்கோங்க என்றாள். விழிகளை அகல விரித்த லக்ஸோ, மச்சி நிஜமாவே இந்தியாவுல இவ்வளோ வெரைட்டி பொண்ணுங்க இருக்காங்களா என்றான். பின்ன வெரைட்டிஸ் ஸ்டேட் வாரியா இருக்கும் மச்சி. ஏன் மச்சி உனக்கு தெரியாதா? அங்க உள்ள உங்க ஹாஸ்பிட்டல்லே எல்லாம் இருக்காங்களே மச்சி என்றாள். அட பாவி பரத், அத்தான் இந்தியா விட்டு வரமாட்டுக்கான் என்றான் லக்ஸ். அப்புறம் மச்சி என்று பிரணதி ஏதோ கூற வர கையெடுத்து கும்பிட்ட லக்ஸோ, எனக்கு இருக்கிறதே சின்ன இதயம் மச்சி, அதுலேயே ஒவ்வொரு ஃபெயிலியருக்கும் தச்சு தச்சு 1000 ஒட்டு போட்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரி உசிப்பேத்தி ஒரே அடியா ஒழிச்சு கட்டிடாத ப்ளீஸ், மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். புரியுதா மச்சி? என்க புரியுது மச்சி. பசிக்குது, ஏதாவது சாப்பிடலாமா என்று பர்கர் ஆர்டர் செய்து சாப்பிட இருமுறை லக்ஸை நிமிர்ந்து பார்த்தவள் அமைதியானாள். என்ன மச்சி, என்னன்னு சொல்லு, ஏதோ சொல்ல தயங்குற மாதிரி தெரியுது. இப்பதான் நாம இப்படி ஆயிட்டமே என்று விரல்களை கோர்த்து காண்பிக்க, இதை சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல மச்சி, சொல்லலைன்னா என் மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு என்றவள் முந்தைய நாள் இரவு நடந்ததை முழுவதுமாக கூற, ஐயோ அப்போ இந்த கல்யாணமும் நின்னுருமா என்று லக்ஸ் கூற, இந்த கல்யாணம்னா புரியல மச்சி என்றாள். மச்சி ஏற்கனவே ராமண்ணாவுக்கு மணமேடை வரைக்கும் வந்து நின்றுருக்கு என்றான். அப்படியா, அச்சுச்சோ என்று அவள் அதிர, ஒரு கல்யாணம் மட்டும் இல்ல மச்சி, இன்னொரு கல்யாணம் நிச்சயதார்த்தத்தோட நின்றுருக்கு என்றான். மீண்டும் ஐயோ என்று அவள் அதிரும் வேளையில் அவள் மொபைல் ஒலித்தது. இருவரும் மேஜையின் மீது இருந்த தொலைபேசியில் பார்வையை பதிக்க டெவில் சார் என்றிருந்தது. லக்ஸோ டெவிலா என்று யோசிக்க எழுந்து நின்று அட்டன் செய்தவள், ஹலோ சார், எங்க இருக்க என்றான் ராம். அவன் முன்னால் இருந்த தொலைக்காட்சியில் அவர்களை பார்த்தவாறு, கேன்டீன்ல. என்க கேன்டீன்ல என்ன செய்ற என்றான் பற்களை கடித்தவாறு. பர்கர் சாப்பிட்றேன் சார் என்றாள். பர்கர் என்று அழுத்தமாக கூறியவன், என்ன ரூம்ல வந்து பாரு என்று விட்டு வைத்தான். சாரி மச்சி, அவசரமா ராம் சார் கூப்பிடுறாங்க, அப்புறமா பாக்குறேன் என்று விட்டு அவள் ஓட, அடிப்பாவி மச்சி, எங்க அண்ணாவியா டெவில்னு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க என்றான் லக்ஸ்.